ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு கிரகங்கள் சூழ்ந்துக்கிட்டே இருக்கோ, நம்ம இறக்குற வரைக்குமே கிரகங்கள் சூழ்ந்துக்கிட்டே இருக்கோ. நமக்கு திருமணம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது அதிர்ஷ்டம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதனால் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படுவது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இப்போ ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது. இதில் செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்கு முந்திக்கிட்டு வராரு. இதன் காரணமாக திருமண யோகமானது சில ராசிக்காரங்களுக்கு தேடி வரப்போகுது. எந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் தேடி வரப்போகுது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு திருமண யோகம் தேடி வரக்கூடிய நேரம் இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ திருமண யோகம் இருக்கும்போது ஏற்பாடுகள் எது செய்தாலும் அது உங்களுக்கு தடை இல்லாமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி செய்து தோல்விகள் அடைந்திருந்தாலும் இனி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இப்போ தான் திருமண யோகம் உங்களுக்கு கூடி வருது. ஸோ துலாம் ராசிக்கு சுக்கிரன் வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு யோகம் இருந்தால் அந்த யோகம் என்ன மாதிரியான யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த யோகத்துக்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஃபஸ்ட்டு எப்படி மாறுறாரு, என்னைக்கு மாறுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வாங்க பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குது. அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் பலருடைய வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூப்பர் காலமாகவும் செப்டம்பர் மாத காலம் இருக்க போகுது. அந்த வகையில் கடந்த ஒரு மாதமாக பலவீனமாக இருந்த சுக்கிரன், அதாவது கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருந்து தனது சொந்த ராசியான துலாம் ராசிக்கு இப்போ செல்ல இருக்கிறார். இதில் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, துலாம் ராசியில் சுக்கிரன் 2 மாதங்களுக்கு ஆட்சி பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு திருமண யோகமானது உண்டாகும். திருமண தடை விலகி திடீரென திருமணம் கைகூடும். அதுக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ அந்த வகையில் செப்டம்பர் மாதம் சுக்கிரன் பயிற்சியினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசியாக இருந்தால் உங்கள் ராசிக்கு என்ன யோகம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த சுக்கிர பயிற்சி நடக்கக்கூடிய தேதி நேரத்தை சொல்கிறேன். கரெக்டாக செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:15க்கு கன்னி ராசியிலிருந்து சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசிக்கு செல்கிறார். ஸோ சென்றதுக்கு பின்னாடி தான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு. எப்பொழுதுமே 21 நாட்கள் முதல் 28 நாட்கள் வரை ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஆண்டு ஸ்பெஷலாக துலாம் ராசியில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சஞ்சரித்து பின்பு வக்ரமாகி மீண்டும் கன்னி ராசிக்கு செல்ல இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். எனவே இந்த செப்டம்பர் அக்டோபர் என்ற 2 மாத காலம் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது திருமண பேச்சுவார்த்தைகள், காதல், திருமண தடை உள்ளிட்டவர்கள் உள்ள பிரச்சனைகள் விலகி சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ கிளியராக சொல்ல போகிறேன். உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன சாதகமான பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு திருமண யோகம் வந்திருக்கு. உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஸோ சுக்கிர பயிற்சி இந்த 2024 மேஷ ராசிக்காரங்களுக்கு 7வது வீடான திருமண வீட்டில் துலாம் ராசியில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. அதாவது இந்த சுக்கிர பயிற்சி 2026 மேஷ ராசிக்காரங்க உங்களுடைய 7வது வீடான திருமண வீட்டிலேயே துலாம் ராசியில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. ஸோ அதனால் திருமண பேச்சுவார்த்தை எதுவுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழல் உண்டாக போகுது. 7.5 சனி இப்போ நடந்து கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டம் மேச ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் ஏற்பட்டிருக்கு.
திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே திருமணம் நடக்கக்கூடிய யோகம் உண்டாகுங்கிறதுனால திருமணம் செய்து கொள்ளலாம். ஸோ திருமண யோகம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தாங்க உண்டாக போகுது. ரெண்டாவது, எந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. மிதுன ராசிக்கு இன்ஃபேக்ட் காதல் திருமணமானது இந்த சுக்கிர பயிற்சியில் கைகூடக்கூடிய யோகம் வந்திருக்கு. ஸோ மிதுன ராசிக்கு 5வது வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு. இதனால் காதல் பண்ணக்கூடியவங்களுக்கு திருமணம் வரைக்கும் கைகூடக்கூடிய யோகத்தை உண்டாக்குது. காதலில் பிரச்சனை இருந்து பெற்றோர்கள் ஒப்புதல் இல்லை அல்லது திருமண தடை ஏற்பட்டு வந்திருந்தால் அந்த நிலை இப்போ விலகி மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் காதல் திருமணம் நடப்பதற்கு மிகவும் உகந்த காலமாக இருக்கும். அதனால் காதல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், திருமணம் நடக்கும். பெற்றோர்கள்லாம் கண்டிப்பாக உங்களுடைய திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மூணாவது, எந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகனா துலாம் ராசிக்காரங்களுக்கு தான். ஏன்னா உங்களோட இதில் தானே சுக்கிரன் வராரு. அப்புறம் உங்களுக்கு யோகம் இல்லைனா எப்படி? உங்களுக்கும் திருமண யோகம் இருக்குது. துலாம் ராசிக்கு ராசிலை சுக்கிரன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்குது. திருமண பேச்சுவார்த்தை தாமதமாகி கொண்டு வந்திருக்கிறது அல்லது திருமண தடை ஏற்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு மாறப்போகுது. வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உங்களுக்கு நிறைய உண்டாகும். அதனால் திருமண யோகத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு, எந்த ராசிக்காரங்களுக்கு ஃபைனலாக திருமண யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கு திருமண யோகம் மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையே சூப்பராக மேம்படும் என்பது குறிப்பிடப்படுது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி மேம்படும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் விலகும். அதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் 2வது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கும். அதனால் தாராளமாக 2வது திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ முதல் திருமணம் தான் உங்களுக்கு தோல்வி விட்டுறது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் நிலைமை எல்லாமே சரியாகி 2வது திருமணம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதனால் இந்த டைம் அதற்கான முயற்சியில் இறங்கலாம். ஸோ இந்த 4 ராசிக்காரங்களுக்கு தான் இந்த சுக்கிர பயிற்சினால் திருமண யோகம் இருக்குது. மற்ற ராசிக்காரங்களுக்கும் இருக்குது, ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ என்ன அதிகமாக இருக்குது, இதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதற்கேற்ப இந்த ராசிக்காரங்க நடந்துக்குங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ராசியாக இருந்தால் இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.